வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பாஜகவுடைய மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலையை திட்டாரு வச்சுட்டாரு அப்படின்னு வாடகை வாய்கள் ஒவ்வொரு யூடியூப் சேனலாக போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கோலாகல சீனிவாஸ் இன்னும் அடிச்சு விட்டாரு. என்ன தெரியுமா? மேற்கு வங்காளத்தை முடிச்சிட்டேன், அடுத்து தமிழ்நாடு தான் அப்படின்னு அமித்ஷா எச்சரிச்சிருக்காரு. யாருக்கு இந்த எச்சரிக்கை? சம்பந்தப்பட்டவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலாகல சீனிவாஸ் உருட்டி தள்ளியிருக்காப்புல. இப்போது நாம் அப்பயே வீடியோவில் சொல்லியிருந்தோம், டெஃபினட்டாக அமித்ஷாவுடைய அடுத்த டார்கெட்டு தமிழ்நாடாக இருக்காது, பஞ்சாப்பு. ஏன்னா பாகிஸ்தானோடு எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய மாநிலம் பஞ்சாப்பு, பங்களாதேஷோடு எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய மாநிலமாக வெஸ்ட் பெங்கால் இருந்துச்சு. அந்த வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி மஸ்ட்டு அப்படிங்கிறதுனால தான் வெஸ்ட் பெங்காலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பாஜக. அதே நிலைமை தான் இன்றைக்கி பஞ்சாப்லேயும். காங்கிரஸ் ஆம் ஆத்மி மாறி மாறி ஆட்சியில் வராங்க. அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு அங்கே பிஜேபி ஆட்சியை நிறுவ வேண்டியது காலத்தின் கட்டாயம். நேஷனல் செக்யூரிட்டிக்கு அது மஸ்ட்டு. அதனால் அமித்ஷாவுடைய அடுத்த டார்கெட்டு பஞ்சாபாக தான் இருக்கும். ஏன்னா பஞ்சாபில் எலெக்ஷன் வரப்போகுது, ஒரு வருஷத்துக்குள்ளே பஞ்சாபில் எலெக்ஷன். அதனால் பஞ்சாப் தான் அமித்ஷாவுடைய டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அதற்கான அறிகுறிகள் தென்பட்டுருச்சு. அமித்ஷா என்ன முடிவெடுத்திருக்காரு தெரியுமா? 117 தொகுதிகள்லையுமே பஞ்சாபில் பாஜக தனித்து போட்டியிட அமித்ஷா முடிவில் இருக்காராம். அகாலி தளத்தோட கூட்டணி வேண்டாம், தனித்தே களம் காணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காராம். அப்படிப்பட்ட முடிவை ஏன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு எடுக்கல தலைவரே? எதுக்காக அதிமுகவோட கூட்டணி வச்சிங்க? தமிழகத்தில் அண்ணாமலை ரூட்டில் பாஜக தலைமையில் கூட்டணி அமைச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் அண்ணாமலை பாஜகவிலே இருந்திருப்பார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை பிஜேபியிலிருந்து வெளியில் போக வச்சதே இது மாதிரியான தவறான முடிவுகள் தான். திராவிட கட்சிகளோடு கூட்டணி அப்படிங்கிற தவறான முடிவுகள் தான். சரி, இதில் இருந்தாவது பாடம் கற்றுக்கிட்டீங்களே. பஞ்சாபில் கூட்டணி வச்சா பஞ்சாபில் இருக்கக்கூடிய பாஜக முக்கிய புள்ளி யாராவது பாஜகவை விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை மாதிரியே அப்படின்னு உணர்ந்து 117 தொகுதிகளையும் தனித்து போட்டி அப்படிங்கிற டிசிஷன் எடுத்தீங்களே, அதுக்கு நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்த வி த லீடர்ஸ் கேடர்ஸு இப்போ பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. டெஃபினட்டாக தனித்து போட்டி ஸ்ட்ராங்காக அங்கே அரசியலை முன்னெடுக்கும் போது அடுத்த தேர்தல் இல்லை அதுக்கு அடுத்த தேர்தலில் டெஃபினட்டாக பாஜக ஆட்சிக்கு வர முடியும். பஞ்சாபில் பிஜேபி ஆட்சி அமைக்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. கூடிய விரைவாக நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடந்துட்டு இருக்கு. சாம்பியன் பட்டம் வாங்குறவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா ப்ரைஸு? 476 கோடி ரூபாயாம். ரன்னர் அப்புக்கு செகண்ட் பிளேஸுக்கு 314 கோடியாம், மூன்றாவது இடத்துக்கு 276 கோடியாம், நாலாவது இடத்துக்கு 257 கோடியாம், அஞ்சாவது இடத்துலேருந்து 8வது இடம் வரைக்கும் பிடிச்சவங்களுக்கு 181 கோடியாம், 9வது இடத்துலேருந்து 16வது இடம் வரைக்கும் பிடிச்சவங்களுக்கு 143 கோடி ரூபாயாம். தலா டீமுக்கு, ஒவ்வொரு டீமுக்கும் சொல்கிறேன், 143 கோடி. 17வது இடத்துலேருந்து 32வது இடம் பிடிச்சவங்களுக்கு தலா 105 கோடி ரூபாய் ப்ரைஸு. 33வது இடத்துலேருந்து 48வது இடம் பிடிச்சவங்களுக்கு தலா 86 கோடி ரூபாய் ப்ரைஸு. லாஸ்ட் இடம் 48வது இடம் தான். மொத்தமே 48 டீம்ஸ் தான். அப்போது உலகக்கோப்பை கால்பந்தில் கடைசி இடம் பிடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ காசு கிடைக்குது? அந்த டீமுக்கு 86 கோடி ரூபாய் கிடைக்குது. இதை கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணுங்களேன். கிரிக்கெட்டில் 2023 வேர்ல்டு கப்புன்னு நினைக்கிறேன், அதில் ஜெயித்தவங்களுக்கு ப்ரைஸ் மணி 33 கோடின்னு நினைக்கிறேன் கொடுத்தாங்க. 33 கோடி ரூபா. ஃபுட்பாலில் 48வது இடம் பிடிச்சவங்களை விட எவ்வளவு கம்மின்னு பாருங்கள். அப்போது ஃபுட்பாலுக்கு உலக அளவில் எவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சே பார்க்க முடியலை. அவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்குது. அதனால் இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கே முக்கியத்துவத்தை மீடியாக்கள் கொடுக்காம, கவர்மெண்ட்ஸ் கொடுக்காம ஃபுட்பாலை நோக்கி நகருங்க அப்படிங்கிறது ரெக்வஸ்ட்டாக முன் வச்சுக்கிறேன். எவ்வளவு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது நம்ம நாட்டில், எத்தனை ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது? மோடி கவர்மெண்ட்டு எல்லா கேம்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பல கேம்ஸில் நம்ம இந்திய வீரர்கள் சாதனை படைச்சிட்டு இருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. ஃபுட்பாலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். ஹாக்கிக்கும் சொல்கிறேன், ஏன்னா நம்ம நேஷனல் கேமு ஹாக்கி, அதுக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். கிரிக்கெட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் அப்படிங்கிறதே தப்பாக நான் பார்க்குறேன். ஓகே, இன்னொரு விஷயம், 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு டிவிகேல சேர்ந்தாங்களே, இப்போ அந்த 4மே காலியான தொகுதி, பை எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதான் விதிமுறை. இப்போ அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க? உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அந்த 4 தொகுதிகளையுமே இடைத்தேர்தலை அறிவிக்கக்கூடாது, இப்போ இடைத்தேர்தலை அறிவிக்க தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி
சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக கேஸ் போட்டிருக்காங்க. ஒருத்தர் இருந்து பார்க்கலாம். பை எலெக்ஷன் அறிவிச்சா அந்த பை எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க முடியாத அதிமுகனால 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அதில் பேனிக் ஆகி தான் இப்போது பை எலெக்ஷனே அறிவிக்கக்கூடாது, அதுக்கு தடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.